ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் WWE பார்த்தீங்கன்னா லைவ் ஷோ நடத்துனாங்க. அதில் ஒரு சில முக்கியமான மேட்சஸ்லாம் நடத்துனாங்க. ஃபுல் வீடியோ எனக்கு இப்போ தாங்க கிடச்சிது. சரி, அதனால் அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஷேமஸ் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ரெஸ்லிங் கம்பெனியை தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் அப்டேட் நியூஸ் இதெல்லாம் இருக்குது. இதை பற்றி இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாமா? மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு முதல்ல வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. பால் ஹேமன் இப்போ ப்ராக் லெஸ்னருடைய ஸ்டோரியில் ரொம்பவே பிஸியாக இருக்கிறாரு. அதனால் இப்போ விஷன் டீமுடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. விஷன் டீமில் இருக்கிற ஆஸ்தின் தேரி தான் இப்போ மெயின் கேரக்டரில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. லோகன் பாலும் பிரான் பிரேக்கரும் சைடு கேரக்டர் ஆகிட்டாங்க. இதில் பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா WWE கிரியேட்டிவிட்டி மேலே ரொம்பவே கடுப்பாக இருக்காராம். வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அது உண்மைதான். ஏன்னா WWE பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா WWE ஃபியூச்சரே நீ தான், இந்த ரெஸ்லிங் கம்பெனி நீ தான் ரன் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு பிரான் பிரேக்கருக்கு ஆசை காட்டி வச்சுருந்தாங்க. பால் ஹேமன் கூட த ஃபியூச்சர் ரெஸ்ல்மேனியா மெயின் இவெண்ட்டை அப்படின்னு சொல்லி தான் பிரான் பிரேக்கரை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. பிரான் பிரேக்கருக்கு எல்லாமே இருக்குது, திறமையும் இருக்குது, நல்லா சண்டை போடுறாரு, எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் அவருக்கான நேரம் ஒழுங்காக அமையலை. WWE பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டியும் அவருக்கான ஸ்டோரியையும் ஒழுங்காக கொண்டு போகலை. டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இவர் போகவே இல்லை. முழுக்க டாக் டீம் சாம்பியன்ஸ் பக்கமே இருக்கார். NXTல கூட மனுஷன் நல்லா இருந்தார். மெயின் ராஸ்டருக்கு வரும்போது கூட நல்லா இருந்தார். விஷன் டீமில் எப்போ ஜாயின் பண்ணாரோ அன்னையிலேருந்து மனுஷனுடைய கேடு காலம் ஆரம்பிச்சிருச்சு. சரி, விஷன் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறமாச்சு நல்லா கொண்டு போவாங்கன்னு பார்த்தா அப்பவும் கொண்டு போகலை. இப்போ பிரான் பிரேக்கருடைய ரெஸ்லிங் கெரியரே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிட்டுங்க. இதுக்கப்புறமா ரோமன் டேஸ் மாதிரி அடுத்த ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்லிங் கம்பெனி அப்படிங்கிற பேரில் இவரோட பேர் வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். பால் ஹேமன் இவர் கூட இருக்கணும். ஆக்சுவலி பால் ஹேமன், பிரான் பிரேக்கர் இவங்க ரெண்டு பேருமே மட்டுமே வச்சு இவங்க கொண்டு போயிருக்கலாம். தேவையில்லாமல் விஷன் டீமை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை ஸ்பாய்லர் கேய்லர்னு சொல்லிட்டு என்னத்தெல்லாமோ பண்ணி கேவலப்படுத்திட்டானுங்க. இப்போ பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கார். செத் ரோலன்ஸ் இருக்கிற வரைக்கும் விஷன் டீம் நல்லா தான் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. செத் ரோலன்ஸ் எப்போ புரிஞ்சு போனாரோ அப்போவே விஷன் டீமுக்கு கேடு காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா பிரான் பிரேக்கராலும் சரி, அந்த டீமில் இருக்கிறவங்களும் சரி, அந்த ஸ்டோரியில் என்ன ஒழுங்காக கொண்டு போகலை அப்படின்றத காட்டிலும் ஒவ்வொருத்தருக்கும் இன்ஜுரி அதிகமாகிட்டே இருந்தது. இதனால் WWE கிரியேட்டிவ் டீம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா பிரான் பிரேக்கரை கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பண்ணி வைப்போம், டாக் டீம் டிவிஷனில் இருக்கட்டு மெயின் டிவிஷனுக்கு கொண்டு போகண்டான்னு சொல்லிட்டு அவரை மிட் கார்ட்லேயே தள்ள போகிறாங்களாம். ஒரு ஹெவி வெயிட் சாம்பியனாக ரெஸ்ல்மேனியா மெயின் அளவுக்கு போக வேண்டிய பிரான் பிரேக்கரோட கேரியர் இந்த அளவுக்கு ஆகிட்டு பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட நம்ம அண்ணனோட நிலைமை ஜேயூஸோட நிலைமை மாதிரி ஆயிடுச்சு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரசல் ரேடியோவில் நேற்றுக்கு டேவல்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, WWE பார்த்தீங்கன்னா பெண்டாக்கும் ஜெயட் கேக்கோலுக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை மினியாமில்ஸில் நடத்துகிறாங்கல்ல, அதாவது சம்மர்ஸ்லம் நடத்துகிறாங்கல்ல, இதில் 100% நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக ஜாட் கேபிள் மாறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இப்போ சம்மர்ஸ்லாம் நடக்கல, அதோடைய ஒரிஜினல் ஹோம் டவுன் ஹீரோ அப்படின்னா அது ஜாட் கேபிள் தான். ஜாட் கேபிளுடைய ஹோம் டவுனில் தான் WWE பற்றின இந்த ஷோ நடத்துகிறாங்க. அதையும் தாண்டிலும் இப்போ ஜாட் கேபிளுக்கு டைட்டில் தேவை. அந்த மனுஷன் WWEக்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒத்தத்தை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாக மோதி முட்டி செதஞ்சு இன்னும் வின் பண்ணாமல் இருக்காரு. அவருக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா WWE வந்து சம்மர்ஸ்லாமில் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டேவல்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ நியூ சாம்பியனாக ஜேட் கேபிள் ஆகலாம், அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி இவர்கிட்ட டைட்டில் கொடுக்கலாம் கைஸ், ஏன்னா WWEக்காக பார்த்தீங்கன்னா அம்புட்டு உழைச்சிருக்காரு. ஆனால் WWE தான் பார்த்தீங்கன்னா இவர் ஒழுங்காக கண்டுக்கலை. அதுவும் எல்கிராண்ட் அமெரிக்கான கேரக்டர்லாம் அவர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் அவருக்கும் அது ஒரு டைட்டிலும் கொடுக்கல. சரி, இந்த முறையாவது பார்த்தீங்கன்னா சம்மஸ் தமிழோட ஹோம் டவுன் ஹீரோவாக இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷேமஸ் இருக்கிறார்ல, இப்போ WWEல இல்லை. இப்போ அதர் ரெஸ்லிங் கம்பெனி ஷேமஸ் வெளியே வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக AEW பார்த்தீங்கன்னா ஷேமஸ் மேலே ஒரு பெரிய இன்ட்ராக்டில் இருக்கிறாங்க. காரணம் நான் சொல்லி தான் தெரிய வேண்டியதில்லை, ஷேமஸ் ஒரு மல்டி% டேலண்டட் பர்சன் அப்படிங்கிறத காட்டிலும் ஷேமஸ் WWEக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி தர ஒரு நபர். ஷேமஸ் பார்த்தீங்கன்னா WWEல இருக்கும்போது பல முறை பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருக்கார், நல்ல ஸ்டோரி பில்ட் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு
AEW இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஒருவேளை அவர் AEW போயிட்டாருன்னு வைங்களேன், நிறைய ஸ்டோரி இருக்குங்க. எட்ஜ் இருக்கிறாரு, சிசாரோ இருக்கிறாரு, எக்கச்சக்க ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவருக்காக காத்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் AEWல எக்கச்சக்க இவருடைய முன்னாள் நண்பர்கள், WWE சேர்ந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஷேமஸ் AEW போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இந்த மனுஷன் AEWல போய் சாய்ச்சி காட்டணுங்க. தன்னை விரட்டி விட்ட WWE முன்னாடி அவர் கெத்து காட்டி இருக்கணும். பார்ப்போம் கெத்து காட்டி இருக்கிறாரான்னு. WWE பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து சம்மர் ஸ்லாமுக்கான ஸ்டோரியை கொண்டு போயிட்டுருக்காங்க. சம்மருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில லைவ் ஷோஸையும் நடத்திட்டு வராங்க. பங்கு, கோடி ரோட்ஸு, சத்ரானு, சோபா ஃபிமி மாதிரியான பெரிய பெரிய ரெஸ்லர்ஸை வச்சு அதில் நடந்தது. அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பிரான் பிரேக்கர் மற்றும் ஆஸ்டின் தியரி அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. சரி, இது ஒரு பெரிய மேட்டர்லன்னு கேட்டிங்கன்னா அவங்க யாருக்கிட்ட டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பெரிய மேட்ரு. ஓபா ஃபெமி மற்றும் செத் ராலன்ஸு. ஆக்சுவலி WWEக்கு பார்த்தீங்கன்னா மூளை வந்து குண்டிக்கு போயிருச்சான்னு தெரில. ஓபா ஃபெமி, செத் ராலன்ஸ் இவங்க 2 பேருமே டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறவங்களா? ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு டாக் டீமாக இருக்கிறாங்க, ஸ்டோரியில் இருக்காங்க. அப்போ நீங்கள் லைவ் ஷோவில் இதை கொண்டு போகலாம், பில்டப் பண்ணலாம். ஆனால் இவங்க 2 பேருமே தனித்தனி ஸ்டோரில் இல்லை, இப்போ மெயின் ராஸ்டரில் பிஸியாக இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறதுக்காக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத நிற்கவரை வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக லைவ் ஷோவில் மோத வைக்கிறாங்க. பீஸ்டன் கார்னர், பிராக் லெஸ்னர் எனக்கு டைட்டிலே வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கினவரை டாக் டீம் டைட்டில் பக்கம் மோத வைக்கிறாங்க. WWEக்கு அதுதான் சொல்கிறேன், நீங்கள் இதே ஆடியன்ஸ் தானே டிவிலையும் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? என்னடா அது மெயின் ஷோவில் இவ்வளோ கெத்தாக காட்டிட்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதனால தான் சொல்கிறேன், WWEக்கு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கிரியேட்டிவ் டீமில் இருக்கவங்களுக்கு மண்டையில் இருக்கிற மூளை குண்டிக்கு போயிடும், குண்டியில் இருக்கிற ஐட்டம் தலைக்கு போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, இந்த டாக் டீம் மேட்ச் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்குவாலிஃபை முறையில் தோற்று போயிட்டாங்க. அதாவது சம்மர் ஸ்லாமில் 2 பெரிய மேட்ச்சில் விளையாடுறவங்க டிஸ்குவாலிஃபை முறையில் தோற்று போகிறாங்களாம். அதுவும் எப்படி தெரியுமா? அந்த மேக்ஸின் டியூப் இருக்கிறாங்கல்ல, வந்து செத் ராலன்ஸோட மெயின் பாண்டியில் அடி. அதுலேயும் செத் ராலன்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க எப்படி பண்ணுறாருன்னு. ஐயோ அப்படியே ட்ரெயில் ஓட்டுறாருங்க அந்த இடத்துல வச்சுக்கிட்டு. ஆக்சுவலி லைவ் ஷோனா ஒரு ஃபன்னாக இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. செத், ஓபா ஃபெமி 2 பேருமே சம்மர் ஸ்லாமுக்கான ஒரு மெயின் ரெஸ்லர்ஸ். அவங்கள வச்சுட்டு இப்படி காமெடியாக பண்ணணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சில நேரத்தில் WWEக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மண்டையில் இருக்க ஐட்டம் குண்டிக்கு போயிருமா, குண்டியில் இருக்க ஐட்டம் மண்டைக்கு போயிருமா? இது என்னுடைய கருத்து. உங்களோட கருத்து என்ன? சரி, இது மட்டும் தான் நடத்துனாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் ஒரு சில மேட்சஸும் நடத்துகிறாங்க. ரூசேவுக்கும் ஜாட் கேபிளுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு மெயின் ராஸ்டரில் நம்ம பார்த்தது போதாதுன்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. ஓகே, ஏன்னா இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைவ் ஷோவில் தான் ஒரு மேட்ச் அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜாட் கேபிள் ரூசேவை பீட் பண்ணி ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷனில் ஒரு மேட்ச் நடத்திருக்கிறாங்க. உமன் டிவிஷனில் நம்ம ஷார்லட் ஃப்ளேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1-on-1 மேட்சாக பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்ஃபர்மேஷனில் இருக்கிற ஜேசி ஜெயினுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாடிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச் நடந்துருக்குது. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஊடு கட்டி பார்த்தீங்கன்னா ஷார்லட்டை அடிச்சிருக்காங்க. பயங்கரமாக அடிக்கும்போது அந்த இடத்துல இவங்களை காப்பாற்றுறதுக்காக செல்சி கிரீன் மற்றும் டிஃபனி சேஷன் வந்திருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து காப்பாற்றும் போது அஃபிஷியலி ஒரு நியூஸே சொல்லிட்டாங்க, இது ஒரு 6-man டாக் டீம் மேட்ச் நடக்குது. ஃபேட்டல் இன்வெஷன் வெர்சஸ் யுனைடெட் சாம்பியனான டிஃபனி சேஷன், செல்சி கிரீன் மற்றும் ஷார்லட் ஃப்ளேர் இவங்களுக்குள்ள ஒரு 6-man டாக் டீம் மேட்சாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு 6-woman டாக் டீம் மேட்ச்சில் சரி இந்த மேட்சும் நடக்குது. இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேர், டிஃபனி சேஷன் மற்றும் செல்சி கிரீன் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கார்மலைஸுக்கும் ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்சை நடத்துகிறாங்க. ஆஃப்கோர்ஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரிக் வில்லியம்ஸ் தான் ரிட்டைன் பண்ணுவார். அவர் ரிட்டைன் பண்ணிட்டார். ஆக்சுவலி இந்த மேட்சை எத்தனை தடவை லைட் ஷோவில் நடத்த முடியுமோ அத்தனை தடவை WWE நடத்தி ஓஞ்சி போயிடுவாங்க போல இருக்குது. சரி, அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட்டாக ஒரு மேட்ச்சு கோடி ரோட்ஸுக்கு தான் மெயின் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. கோடி ரோட்ஸ் ஒரு டாக் டீம் மேட்சுக்காக தான் வந்திருக்காரு. கோடி ரோட்ஸோடைய டாக் டீம் பார்ட்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாருமே இல்லை, சிஎம் பாங்க். சிஎம் பாங்க் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஷார்லட் சிஎம் பாங்காக வராரு, ஷார்லட் பங்காக வராருங்க. இல்லை சிஎம் ஷார்லட்டாக வராரு. இதுதான் கரெக்டாக இருக்குது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, வரும்போதே ஷார்லட் ஃப்ளேருடைய காஸ்டியூம் அணிஞ்சிட்டு வராரு. ஷார்லட் ஃப்ளேர் மேட்ச் முடிஞ்சு போகும்போது அவங்க கவுனை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அந்த கவுனை சிஎம் பாங்க் போட்டுட்டு வந்திருக்காரு. ஐயா இது என்னுடைய கவ்யா, தாயா நீ லெஜண்ட் தாயா, அதுக்கு நீ எங்கள் லவ் எல்லாம் எடுத்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கவுனை வாங்கிட்டு போகிறாங்க ஷார்லட் ஃப்ளேரு. இந்த மூமெண்ட்லாம் பார்க்கறதுக்கு ஃபன்னாக இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபன்னான மூமெண்ட்டை கொண்டு போகலாம், அதுக்குன்னு சொல்லிட்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக செத் ராலன்ஸ் சமாளம் வச்சாங்கல்ல, அந்த மாதிரி தான் கொண்டு போகக்கூடாது.
ஆக்சுவலி மேட்ச் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க, நல்லா இருக்குது, மோசம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லாவே கொண்டு போகிறாங்க. அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பாங் மற்றும் கோடி ரோட்ஸ் தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணாங்க. இவங்களோட ஆப்பனண்ட்டை நான் சொன்னேன்னா குந்தர் மற்றும் ரிக்கி ஸ்டைட்ஸ், இவங்க தான் இவங்களோட ஆப்பனண்ட்டு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் மற்றும் கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. சிஎம் பாங் ஓட்ட டைட்டில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோடையது இப்போ சிஎம் பாங் வச்சிருக்கிறாரு. அதை கோடி ரோட்ஸ் வெறிக்க பார்க்குறாரு. அதுக்கப்புறமா சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் இருக்குல்ல கார்னர், அதுக்கு மேலே ஏறி ஃபேன்ஸ் பற்றியில் பார்த்தீங்கன்னா அப்படி டைட்டில் தூக்கி காட்டும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா தன்னுடைய தோள் மேலே சிஎம் பாங்க தூக்கியை வச்சு அப்படியே கொண்டாடுறாரு. வழக்கமாக நிறைய ரெஸ்லர்ஸ் அப்படி தான் அப்படி கொண்டாடி இருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காரு. சரி, இந்த நட்பு எத்தனை நாளைக்கு நீடிக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அப்புறம் லைவ் ஷோவில் நடந்த விஷயத்தான் சொல்லியிருந்தேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பா.